நன்றி. ஜேஆர்சிஎம், ஜேஆர் சஞ்சீவினி. சார் என் வாய்ஸ் கேக்குதா? நான் கொஞ்சம் மெல்ல தான் பேசுவேன். சார் என் வாய்ஸ் கேக்குதா? சார் ரொம்ப தெளிவா கேக்குது. இப்படியே பேசுங்க. நல்லா ஓகே. இருக்கு. நான் அதிகமா பேச முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டென்டல் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இடையில ரொம்ப கேப் கழிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அரிசினி ப்ரோக்ராம் அரிசினி ப்ராடக்ட் பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அதிக பிவி உள்ள ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ப்ராடக்ட் தான். 75% பிவி உள்ள ப்ராடக்ட். ஒன்று அரிசி சஞ்சீவினி, துளசி பெயிண்ட், நியூட்ரிசார்ஜ். இந்த 3 வகையான ப்ராடக்ட் தான் எம்ஆர்பி அதிகம், டிபி அதிகம், பிவி அதிகம், டிமாண்ட் அதிகம், கொண்டு போய் சேர்க்கறது ஈஸி. இல்லை சார், நான் பெருங்காயமும் உப்பு வைப்பேன் சார், கோதுமை வைப்பேன், பெருங்காயம் வைப்பேன். நீங்க வீங்க, உங்களுக்கு வேணாம்னு யாரும் சொல்லல. வாய்ப்பு எதுல இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிறது அவங்க கைவங்க இஷ்டம். வாய்ப்பு சார், டாட்டாக்காரன் ஏன் சார் உப்பு தயார் பண்றான்? டாடா கம்பெனிக்காரன் ஃபிளைட்டு ஏர்போர்ட் வச்சிருக்கான், ஃபிளைட் வச்சிருக்கான், ஹெலிகாப்டர் தயார் பண்றான், கார் தயார் பண்றான், இவன் பூ விற்கிறான். அப்படின்னா டாட்டாவுடைய கான்செப்ட் வேற. அவரு ஹெலிகாப்டர், ஃபிளைட்டு, காரு இதெல்லாம் எவ்வளவோ தயார் பண்றாரு. அது கூட மக்களுக்கு ஒரு சேவையா உப்பு விற்கிறாரு. அது பிசினஸ்க்காக கிடையாது. ஏன்னா அவரை நம்பி பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் காத்திருக்கு இந்தியாவில். அது அவர் கான்செப்ட் வேற. நீங்க ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி நான் உப்பு வித்தேன்னு சொன்னீங்கன்னா அதனால பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது சப்போர்ட்டிங் ப்ராடக்டா வச்சுக்கலாம். அதுக்காக விற்க வேணாம் சொல்லலாம். நான் சப்போர்ட்டிங் ப்ராடக்டா வச்சுக்கலாம். ஏன்னா உப்பு எல்லாருக்கும் தேவை. அதை நீங்க சொன்னாலும் சொல்லலாம், கண்டிப்பா வாங்கி ஆவாங்க. ஆனா அதுல பிசினஸ்ல அது பிசினஸா நீங்க செய்ய முடியாது. பிசினஸா செய்யக்கூடிய ப்ராடக்ட் நான் சொல்ல வரேன். எதுல தேவை அதிகமா இருக்கோ, எது அதிக நாள் நிக்குமோ, எது அதிக நாள் நிக்குமோ, விவசாயம் என்னைக்கும் அழியாது. உங்களுக்கு நல்லா தெரியும். உலகம் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் உயிர் வாழ்ற வரைக்கும் விவசாயம் தேவை. அதே மாதிரி இன்னைக்கு தேதியில வேர்ல்டுல நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய நாடு இந்தியா. இன்னைக்கு எல்லா நாடுகளையும் பெண்ணுக்கு தள்ளி இன்னைக்கு வேர்ல்டுல நம்ம வந்து நம்பர் 1ல இருக்கோம். அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இந்தியா ஃபுல்லா. ஒரு நேரத்துல கோடிக்கணக்கான வீடுகள் ரெடி ஆயிட்டு இருக்கு, கோடிக்கணக்கான பாலங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு, கோடிக்கணக்கான பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. வேர்ல்டுல எந்த கண்ட்ரிலையும் கிடையாது இந்த நேரத்துல, காலகட்டத்துல. இதில் நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு பெயிண்ட் சேல்ஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. அதிகமாக நீங்க தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய தொழில் நான் சொல்றேன். மூணாவது, 100 வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்கு நியூட்ரிஷன் கொண்டு போனா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க, அது போன்றுவாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு வடை சுடுறவன், ஒரு பூக்கடை வைக்கிறவன், சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட இன்னைக்கு சப்ளிமெண்டரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க. இதுல கால்சியம் இருக்கு, இதுல மெக்னீசியம் இருக்கு, இதுல விட்டமின் ஏ இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. ஒமேகா 3 சாலமன் ஃபுட்ல நிறைய இருக்குன்னு ஒரு சாதாரண தலைவலிக்காரன் சொல்றான். ஏன்னா யூடியூப்ல அந்த அளவுக்கு நியூஸ் வந்துருச்சு. சொல்ல விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு
அவேர்னஸ் நிறைய இருக்கு மக்கள்கிட்ட. அப்ப தேவைகள் அதிகமா இருக்கு. நியூட்ரிஷன் ஃபுட்ல, சப்ளிமெண்டரி ஃபுட்ல. மக்களுக்கு தேவை. ஸோ இந்த 3 துறையும் விவசாயம், சப்ளிமெண்டரி ஃபுட், தொழில் பெயிண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள், எந்த வேலையா இருந்தாலும் சரி. நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். இதுல நீங்க எத கையில எடுப்பீங்களோ, அது நீங்க உங்க இஷ்டம். நான் வந்து கடைசி நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, எது இருக்கோ இல்லையோ, விவசாயம் என்னைக்கும் மாறாது. நாளைக்கே ஜப்பான் மாரி பூகம்பம் வந்துருச்சுன்னா, யாரும் பில்டிங் கட்ட மாட்டாங்க. எல்லாம் டென்ட்ல இருப்பாங்க. பில்டிங் வேணாம்ன்ருவாங்க. அப்ப பெயிண்டிங் போறது. ஆனா, மனுஷன் என்னைக்கும் சாப்பிடாம இருக்க மாட்டான். கண்டிப்பா உணவு வேணும். உணவு பருப்பா இருந்தாலும் சரி, காய்கறியா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, தோட்டத்துல இருந்து தான் வருது. நண்பர்களே, இதுவரைக்கும் எந்த டெக்னாலஜினாலயும் ஒரு சொட்டு ரத்தம் தயார் பண்ண முடியல. எந்த டெக்னாலஜினாலயும் ஃபேக்டரியில வெங்காயமோ, தக்காளியோ தயார் பண்ண முடியாது. ஸோ, நீங்க விவசாயத்துக்குள்ள வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு நிரந்தரமான வருவாய நீங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன சார் செய்றது? நாங்களும் நீங்க சொல்ற மாரி சொல்லி சொல்லி தான் பார்க்குறோமே. ஆனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குண்ட தூக்கி போடுவீங்க என் மேல. நாங்க சொல்றோம் சார், யார் கேட்கிறா? நாங்க எவ்வளோ முயற்சி பண்றோம். கேட்குறாங்க, ஆனா வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வாங்குறாங்க சார், அடுத்து திருப்பி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா, உலகத்திலேயே விலையுயர்ந்த கார்கள், அதாவது 2,00,00,000லிருந்து 50,00,00,000 வரைக்கும் உள்ள கார்கள் விக்கிற ஊரு உலகத்திலே இந்தியா தான். வெளிநாட்டுக்காரன் சொல்றான், நான் பெரிய கார் தயார் பண்ணி இந்தியா கொண்டு போவேன்றான். ஏன்னா இந்தியால தானே வாங்குற ஆள் இருக்காங்க. இந்தியால விக்க முடியும்ன்றான். கோடிக்கணக்கான ரூபா செலவழிச்சு கார் வாங்குறதுக்கு இந்தியால ரெடியா இருக்காங்க. ஆனா அவன், யார் சார் இந்த இவ்வளோ கார் இந்தியால வாங்க போறான்? இந்தியால எல்லாம் பிச்சைக்காரங்க இருக்காங்களே. நம்ம கார்லாம் இப்ப விக்குமா? அப்படின்னு சொல்லி நெனச்சிருந்தா, அவன் கார் இந்தியாவுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு லம்போகினி, ஜாகுவார், BMW, மெர்சிடிஸ் இதெல்லாம் அதிகம் சேல்ஸ் இந்தியால தான். வேற கண்ட்ரில கிடையாது. துபாய்ல இல்ல, அமெரிக்கால இல்ல. ஆனா இந்த கம்பெனிக்காரன்லாம், சார் நானு இந்தியாவுக்கு போய் யார் வாங்க போறா? அப்படின்னு நெனச்சிருந்தான்னா, விக்க முடியுமா? இதுல என்ன சார் விஷயம்? அவன் எப்படி இவ்வளோ காஸ்ட்லி கார விக்கிறான் இந்தியால? காஸ்ட்லி கார் விக்கிறான்னா, அவன் காஸ்ட்லி ஆளுகள பார்க்குறான். காஸ்ட்லி ஆள்ட்ட பேசுறான். காஸ்ட்லி ஆளுக்கு சொல்ற விதமா சொல்றான். அப்ப வாங்கிக்கிறாங்க. நீங்க BMW காருக்காரன் என்னைக்காவது வந்து உங்கட்ட பேசியிருக்கானா? சார் என் கார் வாங்குங்க சார்ன்னு சொல்லிட்டு. வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாங்க மாட்டேன்னு தெரியும். அதனால யாரு வாங்குறாங்களோ, அவங்க நிச்சயம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். யார் குவாலிட்டி பீப்பிள்னு. அதே மாதிரி நீங்களும் ஹரித சிந்தனை ப்ராடக்ட்ட யாரு வாங்குறாங்களோ, அவங்களுக்கு போய் விக்கணும். நீங்க ரோட்ல போறவன், வர்றவன், விவசாயின்னு பக்கம் திரும்பி நிக்கிறவன், விவசாய நிலம் வச்சிருப்பான். அந்த விவசாயத்த குத்தகைக்கு குடுத்து 10 வருஷம் ஆயிருக்கும். அவன் நான் விவசாயின்னு சொல்லிட்டு அலைவான். அவனுக்கு இந்த மாதிரி சரியான நபர்கள் இல்லாம, ரோட்ல போறவங்கட்டலாம் சொல்லி, நீங்க டயர்ட் ஆயி, நீங்க இந்த தொழில விட்டு வெளியே போயிறீங்க. ஆனா, நீங்க சரியான நபர்கள்ட்ட எப்பயுமே நீங்க கரெக்ட்டா போய் பேசணும் இல்ல. நீங்க சரியான நபர்கள்ல நீங்க பேசுனீங்கன்னா, நிச்சயமாக 2 பேருக்கு ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்கிருவாங்க. ஆனா நீங்க கண்ண மூடிக்கிட்டு, ஊர்ல எவ்வளோ பேர் காணோம். பொட்டி கடையில பீடி பீடி சாப்பிடுறவன், டீ போடுறவன், ஃபுட் விளாடுறவன், மாட்டு வண்டி ஓட்டுறவன், எல்லார்ட்டயும் போய் அரிசின்னு ப்ராடக்ட் இருக்கு. வாங்கி போடுங்க. நல்லா இருக்கும். அப்டின்னா, யார்ட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசணும்.
ஊருக்குள்ள நுழையிறப்பயே இந்த ஊர்ல தகுதியான நபர்கள் யாரு? குவாலிட்டி பீப்புள் யார்? ஹூ இஸ் த குவாலிட்டி பீப்புள்? படிச்சவங்க யாரு? முறையா யார் விவசாயம் பண்றா? நல்ல மனுஷன் யாரு? இப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு போய் அவங்ககிட்ட பேசினா ஜெயிக்கலாம். நீங்க போறதே பொட்டுக்கடைக்காரன், ரோட்ல நிக்கிறவன்கிட்ட பேசினா நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ நீங்க ரைட் பீப்பிள்ட்ட போய் பேசுங்க. நிச்சயமா ஜெயிக்கலாம். ஏன்னா எல்லா விஷயமும் எல்லா நாளும் சொல்ல முடியாது. நம்ம எப்ப எது தேவையோ அந்த டாபிக் தான் இப்ப பேசுவோம். நீங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு விவசாயம் இருக்கோ, அத காட்டிலும் அதிகமாக விவசாயம் உள்ள நாடு தமிழ்நாடு. ஸ்டேட், மாநிலம். ஆனா இங்க சேல்ஸ் ஆக மாட்டேங்குது ப்ராடக்ட். என்ன காரணம்? தமிழ்நாட்டுல படிச்சவங்க அதிகம், படிச்ச விவசாயி அதிகம், படிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் அதிகம், லீடர்ஸ் விவரமான லீடர் அதிகம். ப்ராடக்ட் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்? அப்ப ஏதோ குறை இருக்கு. தமிழ்நாட்ட காட்டிலும் கம்மியா படிச்ச ஊரு, தமிழ்நாட்ட காட்டிலும் கம்மியா படிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாட்டுல காட்டிலும் விவரம் தெரியாத டெவலப்மெண்ட் ஆகாத ஊர்கள்ல நல்லா சேல்ஸ் ஆகுது. அப்ப டெவலப்மெண்ட் ஆன ஊர்ல நிறைய சேல்ஸ் ஆகணும். ஈஸியா சொன்னா புரிஞ்சுக்குறாங்களே! அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய விதங்கள்ல தப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல தப்பு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா அவங்களுக்கு புரியல. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆழம் இல்ல, அர்த்தம் இல்ல, நம்பிக்கை இல்ல. ஸோ, இப்ப இந்த அரிசின ப்ராடக்ட் சரியில்ல சார். ரிசல்ட் சரியில்ல அப்படின்னா, ஆர்சிஎம் முதலாளி டி.சி. சப்ரா அவர்கள் இந்த ப்ராடக்ட்ட என்னைக்கோ தூக்கியிருப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க டாடா பை பை. நாங்க வேற கம்பெனிய பார்த்துக்கிறோம். இந்த கம்பெனினால எங்க பேர் கெட்டு போகும். ஆனா இதுவரைக்கும் எல்லா கம்பெனி ஓனர்கிட்டயும் மீட்டிங் நடந்தா, அவர் முதல்ல கேட்கக்கூடிய நபர், மீட்டிங்க்கு சிரோடே சார் வந்திருக்காரா? ஹரிஷ் எம்டி ரவீந்திர சிரோடே வந்திருக்காரா? அப்படின்னு முதல்ல கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் நியூட்ரி ஜார்ஜ் எம்டி வந்திருக்காரான்னு கேட்பாரு. ஏன்னா இத நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஏன்னா, அவருக்கு மீட்டிங்க்கு முக்கியமான நபர்கள்ல ஹரிஷ் இன்ஜினியருடைய ஓனர். ஏன்? ஹரிஷ் இன்ஜினியர் ப்ராடக்ட் அந்த அளவு நல்ல ப்ராடக்ட். தரமான ப்ராடக்ட். ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட். அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. அதனால இதுவரைக்கும் ஹரிஷ் இன்ஜினியர பத்தின எந்த விதமான கமெண்ட்டும் சார் பேசினதே கிடையாது. ஏன்னா, அவருக்கு தெரியும் ஹரிஷ் இன்ஜினியர் ப்ராடக்ட் கிடையாது. இது தங்கம், இது கோல்டு. அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்குன்னு தெரியும். மற்ற ஸ்டேட்லலாம் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ப்ராடக்ட் 100% ஓகே தெரிஞ்சு போச்சு. ஓகே. ப்ராடக்ட் ஓகே. ரேட். ரேட் மார்க்கெட்ல இத காட்டிலும் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் 3 மடங்கு விலை வச்சு தர்றான். இல்ல கலப்படம் பண்ண பொருள் விலை கம்மியா தர்றான். இதத்தான் நீங்க மக்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா, இந்தியன் மைண்ட் செட்டிங்ல பொருள யாரும் பார்க்க மாட்டாங்க. முதல்ல ரேட்ட தான் பார்ப்பாங்க. முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி என்ன ரேட்டுன்னு கேட்பாங்க. 2வது இது பூச்சிய கொல்லுமான்னு கேட்பாங்க. பூச்சி சாமான்னு கேட்பாங்க. எப்படி சார் பாராசிட்டமால் மாத்திரையில எப்படி சார் கொரோனா வைரஸ் ஆகும்? பாராசிட்டமால் மாத்திரையில எப்படி சார் கேன்சர் நோய் தீரும்? ஆனா இவனுக்கு கேன்சர் நோய் மாரி உள்ள நோய்களுக்கு நம்ம ரேபிட் போதுமான்னு கேட்பான் விவசாயி. அப்படியா? கேன்சர் நோய் போகாதா ரேபிட்னால? அப்ப வேணாம் அப்படின்ருவான். இது கேன்சருக்காக தயாரிக்கப்பட்ட மருந்தே கிடையாது. இது சாதாரண அன்றாடம் எல்லா காய்கறி, பழங்கள்லயும் அதிகமா வரக்கூடிய இலைகளை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய பூச்சிகளுக்கான மருந்து.
அவ்வளோதான். அது வேற எந்த காயோ, பழத்த டேமேஜ் பண்ணாது. இலைய மட்டும் டேமேஜ் பண்ணும். ஏன்னா இலை மூலியமா தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது. ஒளிச்சேர்க்கை மூலியமா தான் பூக்கள், காய்கள் வருதுன்ற கான்செப்ட் வேற. ஆனா பூச்சிகள் இலைய மட்டும் சாப்பிடும். இப்ப இலைய காப்பாத்துறதுக்கு நம்ம ரேபிட் மருந்து யூஸ் ஆகும். ஆனா இத வச்சு எல்லா நோய்களுக்கும் மருந்துக்கு இது ஆகுமான்னு கேட்பான். நீங்களும் ஒரு நம்பிக்கையில ஆகும்னு சொல்லிருவீங்க. அத வாங்கி யூஸ் பண்ணுவான். ஒண்ணும் ஆகாது. நம்ம கம்பெனி ப்ராடக்ட் வாங்க மாட்டான். அடுத்த வட்டம் வந்தா ஆர்சி மருந்து சரியில்ல. வாங்க மாட்டாங்க. 10 பேர்ட்ட சொல்லிருவான். அந்த ஆர்சிஎம்காரன் வந்தான், ஏமாத்தி பொருள குடுத்துட்டு போயிட்டான். அந்த பொருள வாங்காதீங்கன்றுவான். ஏன்னா, நீங்க தப்பா புரமோட் பண்ணிட்டீங்க. அதனால பொருள புரமோட் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எது உண்மையோ அத பத்தி தான் பேசணும். தயவு செஞ்சு நீங்க கார்டன் கோல்ட் கார்டன் கோல்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. கார்டன் கோல்ட நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு எடுத்து செல்லுங்க. தயவு செஞ்சு உங்கனால அறுதி செஞ்சேனி, ஷுகர் சுகர், சாயில் ஹெல்த் ஸ்பெஷல், ஃப்ரூட் ஸ்பெஷல், ரேபிட், டிஃபன் இதெல்லாம் சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் சேல்ஸ் பண்றதா இருந்தா, என்னைக்கோ நீங்க பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க கார்டன் கோல்ட கையில எடுங்க. கார்டன் கோல்ட ப்ரமோட் பண்ணுங்க. கார்டன் கோல்ட யூஸ் பண்ணுங்க. ரேட்டும் கம்மி. எல்லா வீடுகளுக்கும் தேவை. தோட்டம், வயல், காடு, மாம்பழம், தென்னந்தோப்பு இப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் தேவை. வீட்ல எல்லா வீட்லயும் தேவைப்படுது. எல்லா வீட்லயும் 2 செடி 2 தொட்டி செடி இருக்கு. ஸோ கார்டன் கோல்ட நீங்க கையில எடுங்க. இந்தியாவிலேயே கார்டன் கோல்ட் அதிகம் விக்கிற ஸ்டேட் எதுன்னா, தமிழ்நாடா மாறணும். ரேட்டும் கம்மி. ரூ. 100 தான் ரேட்டு. கொண்டு போறதும் கம்மி. யாருக்கு வேணா விக்கலாம். அதிகம் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்க இப்ப இருந்து நான் கார்டன் கோல்ட ஒரு நாளைக்கு 1 பாக்கெட். ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் நான் கார்டன் கோல்டு விப்பேன். அப்படி விக்கலன்னா, நான் அரசு விட்டு விலகிக்கிறேன். என் கீழ உள்ள எல்லா டவுன்லையும் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1 கார்டன் கோல்டு விக்க வைக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். அவங்கள அட்வைஸ் பண்ணுவேன். அட்வைஸ் பண்ண மட்டும் இல்லாம, அவங்கள விக்க வச்சு நான் அவனுக்கு சக்சஸ் பண்ணி காமிப்பேன். இத நீங்க கையில எடுத்து, கார்டன் கோல்டு மூலமா கார்டன் கோல்ட் புரட்சி தமிழ்நாட்டுல ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டுல வீட்டு தோட்டங்களுக்கு, செடிகளுக்கு உரமா அப்படின்னா, அது ஆர்சிஎம், அறுதி செஞ்சீவனி, கார்டன் கோல்டா இருக்கணும். இத தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் பேசணும். தமிழ்நாட்டுல தெரு, ஊரு எப்படி எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு, எங்கள் ஓட்டு தாமரைக்கு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் போய் சேர்ற மாரி செய்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி செடிகளுக்குன்னா அது கார்டன் கோல்ட். அப்படின்ற விஷயத்த நீங்க தமிழ்நாடு முழுக்க, உங்க டிஸ்ட்ரிக்ட் முழுக்க, உங்க ஊரு முழுக்க வாங்குறாங்களோ, வாங்கலையோ, விக்குதோ, விக்கலையோ, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்ன கார்டன் கோல்ட். கார்டன் கோல்ட் செடிகளுக்கான உரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியப்படுத்துறது ஆம்பே கம்பெனிக்காரனோ, விஸ்டேஜ் கம்பெனிக்காரனோ, மோடி கேர் கம்பெனிக்காரனோ, இல்ல ஹை மைலேஜ் கம்பெனிக்காரனோ செய்ய மாட்டாங்க. செய்றது ஆர்சிஎம் கம்பெனிக்காரன் செய்ய முடியும். அதனால ஆர்சிஎம் கம்பெனியில கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் இந்த வேலைய செய்யணும். இத செஞ்சா தான் எல்லா இடத்துக்கும் இந்த பொருள் போய் சேரும். இந்த பொருள் போய் சேர்ந்தா தான் உங்களுக்கு பிவி வரும், பிசினஸ் வரும். ஈஸியான ஒரு ப்ராடக்ட், ஈஸியான சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். நண்பர்களே, நான் உங்க எல்லார்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க விருப்பப்பட்டு வந்துருக்கீங்க. என் ஆர்டர்ல ஒண்ணும் வரல. உங்க இஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க ஆர்சிஎம்ல. அப்ப நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். ஆர்டர் போட முடியாது. ஸோ ரிக்வெஸ்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் 10 பாக்கெட் வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சேல்ஸ் பண்றீங்க.
10 நாள் கழிச்சு அடுத்து 10 பாக்கெட் வாங்குவீங்க. தீர்றதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு போறீங்க. ப்ராடக்ட் கையில இல்லாம பேசாதீங்க. தயவு செஞ்சு ப்ராடக்ட்ட கையில வச்சு பேசுங்க. ஸோ கார்டன் கோல்ட் அவ்வளோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட். வீடியோவே காணோம். முரளி சார், சார் நான் இந்த முரளி டிஸ்ப்ளே சார், பண்றேன் பாருங்க. சொல்லுங்க சார். கன்டினியூ பண்ணுங்க சார், கன்டினியூ பண்ணுங்க. ओके सो साथियों, हरित संजीवनी यूट्यूब चैनल को सब्सक्राइब करें और गार्डन गुरु के माध्यम से स्वास्थ्य क्रांति अभियान को भारत के घर घर पहुंचाएं। आज हम जानकारी लेंगे हरे धनिया के बारे में। हरा धनिया मसाले के रूप में इस्तेमाल तो होता ही है, साथ ही इसे स्वाद இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹரா தனியா கொத்தமல்லியை பத்தி. கொத்தமல்லி எல்லா வீடுகளுக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு அவசியமான ஒரு खाने की सजावट और चटनी के रूप में भी इस्तेमाल किया जा सकता है। இத வந்து எல்லா காய்கறிகளையும் யூஸ் பண்றாங்க, பிளஸ் சட்னியா யூஸ் பண்றாங்க. हरा धनिया कई बीमारियों के इलाज में लाभकारी है, जैसे गैस से छुटकारा, புதினா இது கரெக்ஷன் கொத்தமல்லி பல நோய்களுக்கான ஒரு மருந்தா பயன்படுது. உதாரணத்துக்கு கேஸ்ட்ரிக், दिलाने और पाचन तंत्र को ठीक करने में मदद। டைஜஷனுக்கு, லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப உபயோகரமான ஒரு பொருள் இது. करता है, आंखों की जलन को दूर करता है, கண்ணினுடைய எரிச்சலை குறைக்கும். नक्सीर में आराम पाने के लिए धनिया का इस्तेमाल किया जा सकता है। மூக்கு ரத்தம் ஒழுகிறது, மூக்குல உள்ள பிரச்சனைகள், சரியா சுவாசிக்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த கொத்தமல்லி சாறு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. धनिया का इस्तेमाल त्वचा के लिए बहुत ही असरदार साबित होता है। यदि இந்த கொத்தமல்லியை அரைச்சு ஃபேஷியல் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய தோல் பளபளப்பாகவும் அழகாகவும் சுருங்கல் இல்லாமலும் இருக்கும். आपको पेशाब में पीलापन ज्यादा आ रहा है तो इसके लिए धनिया के इस्तेमाल से अच्छा लाभ मिलता है। धनिया के पौधे लगाना बहुत ही आसान है। आइए जान உங்களுக்கு சிறுநீர்ல மஞ்சள் தன்மை அதிகமாக இருந்தாலும், சிறுநீர எரிச்சல் இருந்தாலும் இந்த கொத்தமல்லி சாறை குடிச்சா ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். हैं कैसे। एक साधारण साइज का गमला लें। अब उसमें डालने वाली मिट्टी तैयार कर लेते हैं। आधी से ज्यादा मिट्टी लें, थोड़ी नदी की रेत, ஒரு சாதாரண ஒரு தொட்டி எடுத்துக்கங்க, சாதாரண மண் எடுத்துக்கங்க. அந்த மண்ணில் ஆத்து மணல் கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் நார், வீட்டில் தேங்காய் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் நாரோ, இல்லை தேங்காய் நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வரீங்க, அதனுடைய வீட்டில் குடுமி, அந்த குடுமியை எடுத்து பிச்சு வெளியே போட வேணாம், அதை சேர்த்து வைங்க. அதை பிச்சு நீங்கள் இதோட சேர்ந்து நீங்கள் தொட்டியில் போடலாம். और अगर कोकोपीट यानी नारियल की चाटों का बारीक किया हुआ बुरादा उपलब्ध है तो वो लें और उसे अच्छी तरह से मिलाएं। इसके बाद गमले में नीचे की तरफ जहां छेद होता है पानी की निकास அந்த தேங்காய் நார், ஆத்து மணல்,
மண் 3 நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டியில அந்த கீழே 4 துவாரங்கள் இருக்கும். இந்த துவாரங்கள்ல உடைஞ்சு போன பிளாஸ்டிக், பீங்கான் ஏதா இருந்தா அத வச்சு மேல மூடி इसी के लिए वहाँ पर किसी गमले का टूटा हुआ छोटा टुकड़ा डालकर ढक दें। उसके ऊपर थोड़ा रेत डाल दें, जिससे गमले में दिए गए पानी के साथ मिट्टी बह न जाए। இதுல முதல்ல நீங்க போட வேண்டியது ஆத்து மணல். அந்த கீழே ஓட்டையில பீங்கானை வச்சு மூடிட்டு, அதுக்கு மேல நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஆத்து மணல போடணும். ஏன்னா, ஊத்துற தண்ணி ஓட்டை வழியா வெளியே போகாம இருக்கிறதுக்கு அந்த ஆத்து மணல் தடுத்து நிறுத்தும். उसी के ऊपर आपने जो मिट्टी तैयार की है उसे डालें। அதுக்கு மேல நீங்க தயார் பண்ண அந்த மண்ண, அதாவது தயார் பண்ண மண்ணா, தேங்காய் நாரு, ஆத்து மணல், மண் 3யும் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து நீங்க மேல போடுறீங்க. எந்த அளவுக்கு போடுறீங்க? பாதி தொட்டி தான் போடுறீங்க. முழு தொட்டி போடக்கூடாது. ஆஃப். उस तैयार मिट्टी के ऊपरी हिस्से में 100 से 200 ग्राम गार्डन गोल्ड डालकर उस मिट्टी में मिक्स कर दें। அந்த மணல்ல, அந்த மண்ல 100லேருந்து 200 கிராம் கார்டன் கோல்டை எடுத்து கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. और उस पर धनिया का बीज डालकर मिक्स करें। उसके बाद गमले में पानी भर दें। இதுல போட்டுட்டு நீங்க தனியா விதைய, கொத்தமல்லி விதைய 4 பக்கமும் தெளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மேல தண்ணி ஊத்திடுறீங்க. गमले में रोजाना पानी दें, मगर ये ध्यान रहे कि अगर गमले की मिट्टी गीली है तो इसे पानी देने की जरूरत नहीं है। ज्यादा पानी देने की वजह से इसकी जड़ों में फफूंद जैसी बीमारी का आक्रमण होता है, उससे जड़ें गल सकती हैं। தண்ணி நீங்க டெய்லி கொடுங்க. ஆனா ஈரமா இருக்கப்ப தண்ணி தரக்கூடாது. தண்ணி கொடுத்து அந்த மண்ணு காஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் திருப்பி தண்ணி தரணும். ஈரமா இருக்கிறப்பே தண்ணி மேல கொடுத்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் நோய் மூலியமா வேறு அழுகிரும். அப்புறம் கொத்தமல்லி வராது. அப்புறம் நீங்க விலைக்கு போய் மார்க்கெட்ல போய் 10 ரூபாய் வாங்கிட்டு வருவீங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. पौधों को 20 से 30 दिनों के लिए छायादार जगह में रखें। इसके बाद गमले को हल्की हल्की धूप लगाएं। செடிய 15 நாள்ல 20 நாள் வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயில்ல வைக்கணும். இல்ல நிழலும் வெயிலும் கலந்துள்ள ஏரியால வைக்கணும். ஏன்னா அதுக்கு அதிக வெயில் தேவையில்லை. அதனால வெயிலும் நிழலும் இருக்கக்கூடிய கம்மியான வெயில் படக்கூடிய இடங்கள்ல இந்த தொட்டிகளை வைக்கணும். என் தொட்டிய புதினா தொட்டி. सुबह की 2 से 3 घंटे की धूप इसके लिए पर्याप्त होती है। गमले में हर महीने காலையில 2லேருந்து 3 மணி நேரம் வெயிலே இந்த செடிகளுக்கு போதுமானது. कम से कम 100 ग्राम गार्डन गोल्ड देना जरूरी है, जिससे धनिया के पौधे हरे भरे रहेंगे और उसमें पत्ते आते रहेंगे। हम घरों में जो पौधे लगाते हैं उसमें फफूंद जैसी बीमारी या कीटक भी आते हैं। उसके लिए गार्डन हेल्थ किट प्रोडक्ट का छिड़काव करें। நம்ம வீட்டில் வைக்கிற செடிகளுக்கு வெள்ளை நோய், வெள்ளை சாம்பல் நோய் அந்த வரும். அந்த நோய் வந்தா பயப்பட வேண்டியதில்லை. நம்மகிட்ட கார்டன் ஹெல்த் கிட் ப்ராடக்ட் இருக்கு. அதை இது வாங்கி 1 லிட்டர் தண்ணியில 2.5 ml 2.5 ml 2.5 ml மொத்தம் 7.5 ml 3 பாட்டில் எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து
நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த நோய்கள்லேருந்து அந்த செடிகள் விடுபட்டுரும். அந்த விடுபட்ட செடிகளில் உள்ள இலைகளை गार्डन गोल्ड के साथ घर के घर ही जहर मुक्त धनिया उगाएं और अपने जीवन को स्वस्थ बनाएं। ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி தளதளதான மணமா வீட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன விலை விற்கிதா விற்கலையா சார், இதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லாம ஓசியாக வாங்கி நாங்கள் பொல போட்டுருவோம் சார், ஓசியாக காப்போம் சார். நீங்கள் என்னைக்கு ஓசி வாங்க நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. ஓசி கொத்தமல்லி, ஓசி கருவேப்பிலை, ஓசி ரேஷன் அரிசி, ஓசி ஜீனி, ஓசி பாமாயில், ஓசி பொங்கலுக்கு துணிமணிக இதெல்லாம் வாங்குறது என்னைக்கு நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியும். கவர்மெண்ட்டில் தர்ற ஓசி பொருளையும் காய்கறி வாங்கினா தரக்கூடிய ஓசி கொத்தமல்லியை நம்பி குடும்பம் நடத்துனா வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கும் லீடர் ஆக முடியாது. ஏன்னா அது குவாலிட்டிலே வராது, லீடர் குவாலிட்டி அது கிடையாது. நீங்கள் ஆர்சிஎம்மில் 100, 200, 1000, 2000, 5000, 10,000 சம்பாதித்து வந்தீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நான் லட்சக்கணக்கில் கோடிகளையும் சம்பாதிக்கணும் வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் குவாலிட்டியை மாற்றிக்கிறணும், உங்களுடைய கேரக்டரை மாற்றணும், உங்களுடைய ஸ்டைலை மாற்றணும், உங்களுடைய நாலேஜை கூட்டணும், உங்களுடைய பொறுமையை பேஷன்ஸ் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ராஜாக்குள்ள எல்லா திறமைகளையும் நீங்கள் கொண்டு வந்தால் தான் நீங்களும் ஆர்சிஎம்மில் ராஜாவாக ஜொலிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சிப்பாயாக இருக்க முடியும். நீங்கள் ராஜாவாக போகிறீங்களா சிப்பாயாக இருக்க போகிறீங்களான்னு உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் இருக்கிற முடிவில் இருக்குது. ஸோ நான் எல்லாரையும் நம்புகிறேன், எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நீங்கள் ராஜா மாதிரி ஆர்சிஎம்மில் நீங்கள் வாழ்க்கை நடத்தணும், ராஜா மாதிரி குவாலிட்டியை கொண்டு வரணும், அந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் வேண்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி என்கிட்ட நிறைய வீடியோக்கள் ஒவ்வொரு பயிரை பற்றி இருக்குது. ஸோ சாதாரண கொத்தமல்லி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கொத்தமல்லியில் இன்றைக்கி எவ்வளோ டிப்ஸ் கிடைச்சி உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய டிப்ஸோட மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஆர்சிஎம், ஜெய் ஹரி சஞ்சீவனி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் ஹரி சஞ்சீவனி. சூப்பர் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல இன்ஃபர்மேஷன். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம முரளி சாருக்கு. ஒரு மிலிட்ரி மேனாக இருந்துட்டு அவர் தேச சேவை ரைஃபிள் பிடிச்சி களத்தில் நின்று அந்நிய நாடுகள் இங்கே வராமல் இருக்கிறதுக்கான வேலைகளை செய்த ஒரு லீடர். மறுபடியும் ஒரு போட்டிங் சார். இல்லை சார், அதை முடிப்பு. அதனால ஒரு அற்புதமான லீடர். நமக்கு ஹரி சஞ்சீவனியில இன்னைக்கு ஒரு ட்ரெயினரா உள்ள போய் அதன் மூலமாக அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு ஒன் ஆஃப் த டைரக்டர் அந்த கம்பெனியில. இதுதான் முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்தை தான் நாம் என்ன செய்யறோம்னு கேட்டா கன்சிஸ்டன்சி அண்ட் கான்பிடென்ட். அவர் பாராட்டுன்னு அந்த வைராக்கியம், அவர் இந்த பிசினஸ்ல அவர் நின்று பிடிச்ச அந்த தன்மை, அதுதான் அவருக்கு ஏன்னா யார் வேணாலும் நம்மளை விட்டு போகட்டும், யார் வேணாலும் வெளியில போகட்டும், யார் வேணாலும் ஆர்சிஎம்ல பெருசா வரட்டும், நம்மனாலையும் வர முடியுங்கிற நம்பிக்கையோட நீங்க இருந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அதற்கு நம்ம முரளி சார் ஒரு பெரிய உதாரணம். எனக்கு தெரியும், அவர் இன்னைக்கு மிலிட்டரியில இருந்து வந்த பிற்பாடு ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் ஒரு கான்பிடென்டா ஒரு ட்ரெயினரா நின்று ஒரு சாதாரண தமிழ் ட்ரெயினரா உள்ள வந்தாரு. இன்னைக்கு அவர் ஆல் இண்டியா ட்ரெயினர். அது மட்டும் இல்லை, இருக்கிற ட்ரெயினர்களே அதிகப்படியான ரிசல்ட் கொடுக்குற ஒரு ட்ரெயினர். அவர் போற எல்லா ஸ்டேட்லயும் ரிசல்ட் ஜாஸ்தி, எல்லா இடங்களிலும் அதிகப்படியான ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ட்ரெயினர். அவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. நீங்க தாராளமா கை உயர்த்தி கேட்கலாம்.